தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாசத்துக்கும் அண்ணன் தம்பி பாசம், அக்கா தம்பி பாசம், அண்ணன் தங்கை பாசம், அப்பா மகன் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒவ்வொரு படம் வந்து வந்து வரலாறுல வந்து நிற்கிது. அது நமக்கு டக்குன்னு நான் வந்த கிழக்கு சீமையிலே பாசமலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரிசையில் இந்த மாமன்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு குடும்ப கதையை தான் வந்து மிக அழகாக எடுத்திருக்காங்க, அள்ளி போட்டிருக்கிறாங்க. குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை. அந்த கதையில் அந்த மாமன் அந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு, அந்த குடும்பம் அந்த மாமனுக்கு திரும்ப என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாமன் படத்தோட ஒன்லைன். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தோடைய காமெடியும் படத்துக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் அங்கங்கே காமெடி தெளிக்கப்பட்டுள்ளது. நிறைய எதிர்பார்ப்புக்கு மீறி நல்ல 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 ஸ்க்ரீன் பிளே சீன்ஸு, அந்த சீனுக்கு ஏற்ற நடிப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனே சொல்லலாம். சூரிய இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரிணாமத்தில் நம்ம யாருமே பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த பரிணாமம் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியலையா அப்படிங்கிறது நிஜமாக லேட்டாக தான் தெரியும். இன்னும் ஒரு நாள் 2 நாள் ஆகும். 2 நாள் ஆன ஒன்று வேணால் தெரியலாம், இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரமே தெரியலாம். ஆனால் இந்த ஆக்டிங் வந்து வேற லெவலாக கொடுத்துருக்காரு. அவர் வந்து நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்த மாதிரி காட்டியிருக்காரு. அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திருப்பி கொடுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக மாமன் சொல்லி அடித்த கில்லி மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது.